பாழாயிட்டு சொல்லி ஜெபிக்கிறத விட்டுறாதீங்க. எல்லாம் நஷ்டமாயிட்டு சொல்லி ஜெபிக்கிறத விட்டுறாதீங்க. எல்லாம் கைவிட்டு போச்சுன்னு ஜெபிக்கிறத விட்டுறாதீங்க. வேர்டுக்காக தான் ஏபோத்தை கொண்டு வான்னு சொல்லி தாவீது சிக்லாக்ல எல்லாத்தையும் இழந்து இப்ப நான் போலாமா, போலானா வேர்டு இருக்குன்னு அர்த்தம். ஆண்டு சொன்னா நீ திருப்பி கொள்வா. எழுப்பிட்டான், அவனுக்கு வேர்டு இருக்கு. இப்ப அவன் சொல்றான், நான் சேனைக்குள் பாய்வேன், நான் மதிலை தாண்டுவேன், ஒன்று குறையாமல். இனியும் நான் இதுக்காக ஜெபம் பண்ணணுமா, இனியும் இதுக்காக வெயிட் பண்ணணுமா அப்படிங்கிற யாரும் ஆண்டவர் சொல் வேர்டு இருக்கா? ஜெபம் பண்ணுங்க, தைரியமா ஜெபம் பண்ணுங்க. நல் வார்த்தைய உங்களுக்கு செய்வேன் என்றல்ல, உங்கள் மேல. என்ன உங்க மேல? கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல இறங்கிட்டு. உங்க மேல சொல்லுவாங்க தெரியுமா, அவனுக்கு வந்து பலிச்சது, உனக்கு பலிக்கும். ஆமா, இன்னைக்கு உள்ள சூழ்நிலை, நாட்கள் போகுது, வருஷங்கள் போகுது. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு தற்காலிகமா ஒரு டோரை ஓபன் பண்ணி கொடுக்கிறாரா? செஞ்சுட்டே இருக்க. இயேசுவை பாத்தீங்களா, 30 வயசு வரை அவர் நினைச்சா வீட்டிலேயே உண்டாகட்டும் சொல்லி சாப்பிடலாமா இல்லையா? அவருக்கு அந்த கிஃப்ட் இருக்குல்ல. ஆனா அவரும் அந்த கார்பெண்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். என்ன ஒரு அடிச்சோட வச்சுட்டு போயிருக்க. ஆனா அந்த டைம் வந்து பாருங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் அந்த வேலையை செய்யல. ஆமென். அதுக்கப்புறம் என்னத்துக்காக அனுப்பப்பட்டாரோ அதை அவர் செய்ய ஆரம்பிச்சார். இன்னைக்கு நீங்க செய்யறத வச்சு உங்க ஃபியூச்சரை டிசைட் பண்ணாதீங்க. இன்னைக்கு நீ 4 ஆடு மேய்க்கிறத வச்சு மோசே உன்னை குறித்த தேவ திட்டமே வேற. ஆனா அதுக்காக சொல்லிட்டு எனக்கு ஆடெல்லாம் மேய்க்க முடியாதுன்னு சொல்லி டெய்லி கறி வச்சு சாப்பிட்டு இருக்காத. உன் கையில என்ன ஒப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது அதை செய். ஆமென். எகிப்துல வளர்ந்தனால மோசே என்ன கொஞ்சம் அருவருப்பா இருக்கா இந்த வேலை பார்க்கறது? எகிப்தியருக்கு எபிரேயர் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஏன்னா அவங்க என்ன மேய்க்கிறவங்க? ஆடு மேய்க்கிறவங்க. கர்த்தர் கொண்டு வந்து சில நேரத்துல, அதான் பவுல் சொல்லுவார், அவர் எபிரேயரில் பிறந்த எபிரேயன், பென்யமின் கோத்திரத்தான், அழைப்பு புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன். போச்சு போ ஆண்டவரே. அவர் சொல்றார், அப்ப நான் மாறணும், நான் அந்த அழைப்புக்குள்ள போகணும்னா எனக்கு லாபமா இருந்ததெல்லாம் நஷ்டமான. கர்த்தர் அதுக்காக 13 வருஷம் வெயிட் பண்ண வச்சிருந்தார் பவுல் அடுத்த நாளே பெரிய பிரசங்கி ஆகல, தீவிரமாய் பிரசங்கித்தான் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் உட்கார வச்சுட்டாரு. 14 வருஷத்துக்கு அப்புறம் புறப்பட்டு போறார். ஆமென். வார்த்தை நிறைவேறும் காலம். அதனாலதான் குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் நீ அதற்கு காத்திரு, நிச்சயமாய் அது வரும். அது தாமதிப்பது இல்லை.